அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். இப்போ நோன்பு வச்சிருக்கக்கூடிய நிலையில் கண்ணில் காதில் மூக்கு வழியாக மருந்து செலுத்தலாமா? இந்த 3 விஷயத்தில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. கண்ணுக்கு மருந்து போடலாம், அது ஆயின்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ட்ராப்ஸாக இருந்தாலும் சரி போடலாம். ஆனால் மூக்குக்கும் காதுக்கும் மருந்து போடக்கூடாது. மூக்கு காதில் மருந்து போட்டால் நோம்பு முறிஞ்சிடும். கண்ணுக்கு போட்டால் நோம்பு முறியாது. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்கலாம். கண்ணு வழியாக ஒரு பொருள் போகும்பொழுது வயிற்றின் உள்பகுதிக்கு செல்லாது. ஆனால் காது வழியாகவோ மூக்கு வழியாக ஒரு பொருள் போனால் வயிற்றின் உள்பகுதிக்கு செல்கிறது. நேரடி வழி இருக்குது. வயிற்றின் உள்பகுதிக்கு ஒரு பொருள் சென்றால் அது கூடாது. அதனால தான். இன்னொன்று, கண்ணுக்கு போட்டுக்கொள்ளலாங்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்மந்தப்பட்ட ஹதீஸ்கள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுமே சுருமா போட்டிருக்காங்களே நோன்பு வச்சுக்கிட்டு. ஹத்தஜம ரசூல் இது இக்தஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இக்தஹல அப்படின்னா சுருமா போட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஹுவ ஸாயிம், நோன்பு நோற்ற நிலையில். இப்னு மாஜாஹ் பதிவு செய்யப்பட்டாது. அப்போ சுருமா போட்டிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இதில் என்ன புரியுது? கண்ணுக்கு மருந்து போடலாம், ஏன் கண்ணில் தானே. அதே போல் ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, யாரை சொல்லலாம், எனக்கு கண்ணு வலி, நோன்பு வச்சுருக்கேன், அதனால் என் கண்ணுக்கு நான் சும்மா போட்டுக்கொள்ளவா, நோன்பு வச்சுருக்கனால தான் கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா போட்டுக்கொள்ளுங்க அப்படின்னாங்க. திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ கண்ணிலே மருந்து போடலாம்ங்கிறதுக்கு ஹதீஸ் ஆதாரம் இருக்குது. காதுக்கும் மூக்குக்கும் போடக்கூடாது. காரணம் அது வயிற்று உள்பகுதிக்கு போகுது. இப்போ அந்த கண்ணில் மருந்து போடுறது மூலமாக அதனுடைய தாக்கம் உள்ளே போனாலும் அது பிரச்சனை இல்லை, உள்ளே போகாது, வயிற்று உள்பகுதி போகாது. அதே நேரத்தில் ஒரு சில பேர் கேட்பாங்க, எப்படின்னு சொன்னால், இந்த கண்ணில் மருந்து போட்டால் தொண்டையில் தெரியுத, அந்த தாக்கம் உள்ள வரைக்கும் தாக்கம் தெரியுத, அப்போ நீங்கள் உள்ளே போகாது, நீங்கள் போக போய் தானே இங்கே தெரியுது அப்படின்னு கேட்பாங்க. இங்கே தெரியலாம், அந்த பொருளே இங்கே வர்றதில்ல, அந்த அசர் தாக்கம் தான் இங்கே ஏற்படும். இங்கே வர்றது பற்றி பேசலை, வயிற்று உள்பகுதி போகாது. கண்ணுக்கு போட்டால் வயிற்று உள்பகுதி போகிறது வழியே இல்லை. இங்கே நம்மங்கிறது அதோடைய அடையாளம், மற்ற தான் அது ஏற்படுது, பொருளே வருவதல்ல. அதனால் பிரச்சனையும் அல்ல.